ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரெட் ஆம்லெட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரெட் ஆம்லெட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு 4 பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பெரிய பிரெட் பீசஸா இருக்கு அப்படின்னா நீங்க 2 கூட எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு சின்ன சின்ன எனக்கு பெரிய வெங்காயம், கேரட் ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கியிருக்கேன். அதே மாதிரி வாசனைக்கு கொஞ்சமா மல்லி இலை, பிரெட் டோஸ்ட் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நெய், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மிளகு சீரக பொடி, கொஞ்சமா எண்ணெய், அப்புறமா பச்சை மிளகாய் ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தோசைக்கல்ல நம்ம எடுத்துக்கிற பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நீங்க நெய் வந்து யூஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம வெறும் பிரெட் அவ்வளவு சூப்பரா சாப்பிடலாம், ஜாம் எதுவுமே இல்லாம அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க நெய்ல வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு கொஞ்சமா நெய் உருக்கி அதுல வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கல்லு நம்மளுக்கு சூடானதும் நம்ம எடுத்துக்கிற பிரெட் பீசஸ் போட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கொஞ்சம் மைல்டா இருந்தாதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு கருகுன வடை வரும். ஸோ நல்லா மைல்ட் ஃப்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. போதுமா? இந்த அளவு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. இல்ல இதை விட கொஞ்சம் மைல்டா இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம 2 சைடும் போட்டு திருப்பி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி 4 பிரெட்டும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட்க்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற வெங்காயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா தேவையான அளவு கேரட் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிற மல்லி இலை. மல்லி இலை வந்து ரொம்ப நிறைய வேண்டாங்க, கொஞ்சமா போட்டாலே போதும். வாசனைக்காக தான் நம்ம போடுறோம். அப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மிளகு சீரக பொடி நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு. அப்புறமா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் நிறைய போட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா மாறிடும். ஸோ கொஞ்சமா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நீங்க ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மிளகு சீரக பொடி அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கோம். ஸோ கொஞ்சமாவே போட்டுக்கோங்க, ரொம்ப காரமாயிடக்கூடாது. அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்ப நம்ம முட்டை வந்து ஒவ்வொன்றா உடச்சு ஊத்திடலாம். நான் இன்னைக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டுக்கு, அதாவது 4 பிரெட் யூஸ் பண்ற பிரெட் ஆம்லெட்டுக்கு 2 முட்டை போட்டிருக்கேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா உப்பெல்லாம் எல்லாம் கரெக்டா ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி காரமாவும் உப்பு கம்மியா அதிகமா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அந்த பேன் கொஞ்சம் ஹீட் ஆக விடுங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த ஸ்டேஜ்ல நீங்க கீ யூஸ் பண்றதுனா கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற அந்த பிரெட் ஆம்லெட்டோட மிக்சர் ஊத்திடலாம். நல்லா ரவுண்டா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊத்திக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் வந்து உள்ள வச்சிடலாம். நீங்க பிரெட் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைடு வந்து அந்த பிரெட் ஆம்லெட்ல டிப் பண்ணி அதுக்கப்புறமா அதை திருப்பி வைங்க. அதே மாதிரி எல்லா பீசஸும் ஒரு பக்கம் அந்த பிரெட்ல ஆம்லெட்ல படுற மாதிரி டிப் பண்ணி அதை திருப்பி வைங்க. இது மாதிரி 4 பிரெட் பீஸும் திருப்பி வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு 2 பக்கமும் அந்த எக்கோட ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா மேல வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா பிரெட் வந்து ரொம்ப கரிஞ்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பிரெட் ஆம்லெட் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்க லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட் மாறாம அவ்வளவு சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எல்லாருமே கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி 2 கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணினா உங்களுக்கு பேக் பண்ண ஈஸியா இருக்கும். சாப்பிடவும் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது எல்லாருமே கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.